மாமா சாப்பிடுறீங்களா? வேணாம்மா, பொழுதேனிக்கு ரசம் சாம்பார்னு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுமா. எனக்கு ஒரு டம்ளர் மோர் கொடு போதும். என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு வீட்ல செஞ்சு வச்சிருக்க சமையல பார்த்தா நீங்க அசந்தே போயிடுவீங்க. அப்படி என்ன மாமியால மருமகளும் சேர்ந்து சமைச்சிருக்கீங்க? கறி சமைக்கலன்னு எல்லாரும் குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான் காலையிலே கடைக்கு போய் கறி மீன்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சிருக்கேன். அப்படியா தெய்வானே? நான் வீட்டுக்குள்ள வரும்போதே மீன் குழம்பு வாசம் அடிச்சுது. பக்கத்து வீட்டுல சமைச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா நம்ம வீட்டு மீன் குழம்பு தான் இப்படி மூக்க தொலைச்சிருக்கு. கோவிலுக்கு போயிட்டு வந்தது, சுமங்கலி பூஜைன்னு கொஞ்ச நாளா நம்ம வீட்ல அசைவம் எதுவும் சமைக்கல மாமா. அதனாலதான் எல்லாம் முடிஞ்ச உடனே இன்னைக்கு தடபுடலா விருந்து சாப்பாடே தயார் பண்ணிட்டோம். சரிம்மா, சோத்த போட்டு மீன் குழம்ப ஊத்து, ஒரு புடி புடிச்சிடுறேன். எடுத்து வைக்கிறேன். எடுத்து போடுமா. அத்தை, சத்யானிய உள்ள இருக்க மீன் எடுத்துட்டு வர சொல்லுங்க. சத்யா, அந்த மீன் எடுத்துட்டு வாமா. வரேம்மா. ஏய், ஓ சின்ன மருமக சாப்பிட்டாளா? இல்லங்க, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட சொல்லணும். ஏன் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட சொல்லணும்? இப்பயே உட்காந்து சாப்பிட சொல்லு. ஏங்க நீங்கள அப்படியெல்லாம் சொல்றது? அட கூப்பிடுமா. மீனாட்சி, அத்தை வாமா, நீ வந்து உட்காந்து சாப்பிடு. ஐயோ அத்தை, ஆஹா மாமா வா. நல்லா இருப்ப, வந்து கிந்து தொலையாத. நான் கூப்பிடலம்மா, உங்க மாமா தான் கூப்பிட்டாரு. அட வானா, வா மீனாட்சி, கூச்சப்படாம. இல்லத்த, இருக்கட்டும், நான் அப்புறமாவே சாப்பிட்டுக்கிறேன். தெய்வானே, அதான் உட்காரத்துக்கு இவ்வளோ சேர் இருக்குல்ல, வந்து உட்காந்து சாப்பிட சொல்லு. உங்க மாமா சொன்னது காதுல விழுந்துச்சா? வா, வந்து உட்காந்து சாப்பிடு. அத்தை, இல்ல அட வா மீனாட்சி, இல்ல எந்திரி, சாப்பிட வா. வா அத்தை. இல்ல போ, அங்க உட்காந்து சாப்பிடு. உட்காரு. வா உட்காரு. அம்மாடி முத்தழகு, என்னென்னமோ செஞ்சிருக்கேன்னு சொன்ன, எடுத்து வையுமா. அப்பா, நான் உங்களுக்கு பரிமாறுறேன். முத்து, அந்த மீன் எடு. குழம்போடு குழம்பூத்து. நிறைய குழம்பூத்து சத்யா. போதுமா, சாப்பிடுங்கப்பா. போதும் போதுமா. போதும். தெய்வானே, இன்னும் கொஞ்சம் வையே. அது எப்படி பத்தம்? இல்ல அத்தை, இல்லத்த, நான் அவ்வளவு சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா ஒன்றும் ஆயிடாதுன்னு சொல்லு.